பாஸ் நாம எதுக்காக நிக்கிறோம் பாஸ்? சொல்றேன். அங்க பாத்தீங்களா, அவன் ஒரு அருமையான வால் கிளைம்பர். அவனால எந்த சவத்துல வேணும்னாலும் ரொம்ப சுலபமா ஏற முடியும். நீங்களே பாருங்க, அவன் நம்மள பாக்குறதுக்கு எப்படி வந்துகிட்டு இருக்கானே. வாடா செல்லக்குட்டி, வாப்பா வாப்பா வாப்பா. பாஸ் பாஸ், லிஃப்ட் இருக்கு, படிக்கட்டு இருக்கு, பூனை மாதிரி ஏன் செவுத்துல ஏறி வரணும் பாஸ்? உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன், பின்னாலே வாங்க. ஏதோ சொல்றீங்க, கேப்போம். பாருங்க பாருங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னால இருக்கிற இந்த டவரை பாருங்க. இது ஒரு காலத்துல லைட் ஹவுஸா இருந்துச்சு. இப்ப இந்த டவர்ல ராஜா மான்சிங்கோட கஜானாவை வச்சிருக்காங்க. அப்புறம் கீழே இருக்க இந்த வாசல் படி, இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு செவத்தை கட்டி இருக்காங்க. அது எதுக்கு தெரியுமா? யாருமே உள்ள புகுந்து அந்த கஜானாவை திருடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஆனா பாஸ், அங்க கட்டு பட்டு டிடெக்டிவ் ஏஜென்சியோட காவல்காரங்க நிக்கிறாங்க, அத மறந்துடாதீங்க. என்ன நான் சொல்றது? எக்ஸாக்ட்லி, நீ கேட்டதெல்லாம் உண்மைதான். இப்ப நம்மளுடைய வால் கிளைமர் இங்க இருக்கிற இந்த சவத்து வழியா மேல ஏறி இந்த லைட் ஹவுஸ்க்குள்ள போயிடுவான். அங்க இருக்கிற கஜானாவை கொள்ளடிச்சு இந்த ஷேர் சிங்க கிட்ட அவன் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மன்மானி, அப்புறம் கட்டு, அப்புறம் பட்டு, இவங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. Got it? பாஸ் பாஸ், இது ரொம்ப அற்புதமான பிளான். கண்டிப்பா இது நல்ல பிளான் எனக்கு தெரியும். ஆனா அந்த வால் கிளைமர் இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மள பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபராயிட்டான். ஓட்டைய போட்டு அந்த கிளைம்பர் நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே அவரை நீங்க குதூகலப்படுத்துற விதமா நல்லா தூக்கி தூக்கி போட்டு சந்தோஷப்படுத்தணும். என்ன புரிஞ்சதா? அவர் சந்தோஷத்துல திகைச்சு போயிடணும். என்ன? ஓகே பாஸ். அவரை அழகா தூக்கி போட்டு வரவேற்பு கொடுக்குற பாஸ். வெல்கம் வால் கிளைமர், வெல்கம். உங்களை நான் வரவேற்கிறேன். அப்படியா? என்ன பண்றீங்க? எனக்கு வரவேற்பு கொடுக்குறீங்களா இல்ல என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதை அவரை கீழே இறக்கி விடுங்க. பாஸ் பாஸ், நீங்க தானே சொன்னீங்க பாஸ், வால் கிளைம்பர் மேல வந்த உடனே அவரை தூக்கி போட்டு வரவேற்பு கொடுக்கணும்னு. அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சோம் பாஸ். டேய் அறிவு கெட்டவனுங்களா, கொஞ்சமாச்சும் மூளையை பயன்படுத்துங்கடா. நான் ஒருவேளை திடீர்னு அவர் ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட்டு குதூகலப்படுத்துன்னு சொன்னா உடனே அவர் தூக்கி ஸ்விம்மிங் பூல்ல நீங்க போட்டுருவீங்களா என்ன? சொல்லுங்கடா. என்ன? கண்டிப்பா பாஸ், உங்களோட கட்டளையை எங்களால எப்படி மீற முடியும்? சாரி வால் கிளைம்பர், ரொம்ப சாரி. இந்த முட்டா பசங்களை வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே பண்ண முடியல. இவனுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ட்ரைனிங் எல்லாரும் ரெடியா? ஐயா மைண்ட்ல வச்சுக்கோங்க, எப்போ எதிரி கூட சண்டை போட்டாலும் சரி அவங்களோட கண்ணை பார்த்துக்கிட்டே சண்டை போடணும். கொஞ்சம் பார்வை மாறினா கூட ஷேப் மாறிடும். அங்க பாரு வால் கிளைமர், அதுதான் கட்டு, அப்புறம் அதுதான் பட்டு. நீ செய்ய போற வேலையில உனக்கு தொல்லை கொடுக்கிறது யாருன்னு கேட்டனா அதோ நிக்கிறாங்களே அந்த ரெண்டு பேரும் தான். அந்த ரெண்டு பேருடைய உருவத்தையும் நல்லா உத்து பத்து கண்ணுல பதிச்சு வச்சுக்க. என்ன புரிஞ்சுதா? இவங்கள நல்லா பார்த்து என்னோட கண்ணுல நான் பதிச்சு வச்சுக்கிட்டேன். ஆனா நீயும் உன்னோட ஆளுங்களுக்கு கொஞ்சம் கும்பு வித்தைய கத்துக்கொடு. அப்பதான் நம்ம பண்ற பிசினஸுக்கு இது கரெக்டா இருக்கும். அப்பதானே நம்ம கரெக்டா திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு வர முடியும். ஷேர் சிங், என்ன நான் சொல்றது? வால் கிளைமர் சொல்றது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் தான். நீங்க ரெண்டு பேரும் குங்ஃபு கத்துக்கங்க, இல்லனா இப்படியே தின்னு தின்னு வீங்கி வெடிச்சு சதறிடுவீங்க. சூப்பர் அப்பு. ஏய் கட்டு, ஓகே ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ பட்டு கத்து கொடுப்பான். ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம். இப்படி மஜா கட்டு, எல்லாரும் கண்ணை திறந்துட்டு செய்யற வேலையை நான் கண்ணை மூடிட்டு செய்யறேன். கவனிச்சியா? இதை உனக்கு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேன், பெருமையா இருக்கு. பார்த்து கத்துக்கோ. இப்ப நான் பண்ற பாரு. என்னடா பண்ற? டேய் விட்டா சுத்திக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. கட்டு கட்டு எங்க போயிட்ட? பாத்தியா நான் எவ்வளவு வேகமா கொம்ப சுத்தினேன்னு? இது எப்படி இருக்கு தெரியுமா? நான் சுத்துற வேகத்துல எது நீங்க அடிபட்டு கத்துற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சரி, கட்டு எங்க போயிட்டான்? கட்டு
எங்க போயிட்ட? கத்துறது வேற யாரும் இல்ல, நான் தான். பட்டு நீ உன் டிடெக்டிவ் வேலையை மட்டும் பாரு, இந்த கும்ஃபுலாம் என்கிட்டயே விட்டுரு. ஷேர் சிங், இங்க இருந்து முதல்ல கிளம்பு. இங்க இருந்து கிளம்பலனா அந்த கஜானாவை நம்மளால கொள்ளையடிக்க முடியாம போயிடும். புரிஞ்சுக்க. உங்ககிட்ட இருக்கிற ஆளுங்க உண்மையாவே ரொம்ப புத்திசாலிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பேசாதீங்கடா தடி மாடுங்களா. அவரு ஒண்ணும் உங்களை பாராட்டல. உங்க 2 பேரையும் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு. எங்க போனாலும் சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அவமானம் தானே படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் கை நிறைய தண்ணி எடுத்து அதுக்குள்ள குதிச்சு அதுக்கப்புறமா நீச்சல் அடிக்க முயற்சி பண்ணாதீங்கடா முட்டாளுகளா. ஓகே பாஸ். என்னடா பண்றீங்க? முதல்ல நான் தான் நீச்சல் அடிப்பேன் பாஸ். பாருங்க நான் எப்படி முதல்ல நீச்சல் அடிக்க போறேன்னு பாருங்க பாஸ். உங்க 2 பேரையும் வச்சு நான் என்னதான்டா பண்ண போறேன் பைத்தியக்காரனுங்களா. அப்படியே நில்லுங்களேன். எலே, நீங்க 2 பேரும் எதுக்குல இங்க வந்தீங்க? திருட தானே வந்தீங்க, சொல்லுங்க. எலே, தப்பிச்சு போக மட்டும் முயற்சி பண்ணாதீங்க, அப்புறம் நான் ஓடி வந்து முடிச்சிருவேல. அட, உங்க டீயை கொஞ்சம் வடிகட்டி குடிச்சு தொலைங்க ஆபீசர். எலே, அது நல்லா இருக்காதுல. நல்லா இல்லைன்னா தள்ள ஊத்திக்கியா? எலே, கஜானா மட்டும் திருடு போச்சு, அப்புறம் உங்க 2 பேரையும் ஜெயில புடிச்சு போட்டுருவேன், தெரிஞ்சுக்கங்க. ஓ நோ கட்டு, என்னோட 6வது அறிவு சொல்லிடுச்சு, இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, என்னமோ நடக்க போகுது. எங்கயா? எங்க? இங்கன்னா இங்கதான் எங்கயோ. என்ன மேல பாக்குற? ஒருவேளை அங்கேயோ? பட்டு, உன் 6வது அறிவு சொன்னது கரெக்ட் தான். அங்க பாரு, மேல எவனோ ஏறி போயிட்டு இருக்கான். என்னோட 6வது அறிவு ஆர்டர் போட்டுருச்சு கட்டு. இந்த திருடன் நான் விட போறதில்ல. பட்டு, உன்னால எப்படி இந்த செவத்துல ஏற முடியுது? எனக்கு இது சொல்லித்தேன் ப்ளீஸ். இது செவுத்துலயா? என்னத்தல முடிக்கிறது? அம்மா, ஆபீஸ்ல இருந்தாரு. ஏல விழணும்னு நினைச்சனா ஆத்துல குளத்துல விழல. ஏல ஏன் மேலேயே விழுற. அம்மா முடியல, வலிக்குதே. என்ன சார் நீங்க கரெக்டா குதிக்கிற இடத்துல வந்து நிப்பீங்க? பட்டு, அவன் கண்டிப்பா அந்த கஜானாவை தான் திருட போறான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அவனை நம்ம எப்படியாவது புடிச்சே ஆகணும். என்ன? ஏலே, 2 பேரையும் நான் பிடிச்சு ஜெயில போட்டுருவேல, தெரிஞ்சுக்கங்க. எவ்வளவு சிரிப்பு வந்தாலும் சிரிக்காத கட்டு. நம்ம முதல்ல உள்ள போய் அந்த கஜானாவை காப்பாத்தணும். இந்த ஆள் அப்புறம் பாத்துக்கலாம். மேல போனவன் அதே வழியாத வெளியே வந்தாகணும். அப்ப அமைக்கலாம். ஆமா, பொக்கிஷம் எங்க இருக்கு? ஓ, இங்க இருக்கா? தோ வர. எல்லாத்தையும் பேக்ல போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்ப இத பறக்க விட போறேன். அவங்க நினைச்சுப்பாங்க நான் தான் பறக்கிறேன்னு. அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை. ஏல, அங்க பாருங்களா, அவன் பறந்து போயிட்டு இருக்கா. இங்க பாருல, என் கால் ரொம்ப நீளமானது. உன்னை ஓடி வந்து பிடிச்சிருவல. சமல் சிங், வண்டியை எடுல, புறப்படலாம். சார், இத வந்துட்ட சார். என்னங்க சார்? இல்ல, டீயா கேட்ட ஜீப் எடுக்க சொன்னல. இதோ எடுக்கிறேன் சார். எடுல சீக்கிரம் எடுல. ஃபாஸ்டா போல. என்னோட பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. அவனால எப்படி பறக்க முடியுதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பட்டு, வண்டியை நிறுத்து. எப்படி நம்ம பிரேக்? அவ்வளவு சடனா வண்டியை நிறுத்த சொல்லல. இப்போ சீக்கிரமா வண்டியை திருப்பு. ஒருவேளை அவனால பறக்க முடியும்னா அவன் அந்த இடத்துக்கு பறந்தே வந்திருக்கலாம்ல. எதுக்காக அவன் வால் கிளைம் பண்ணா? இது அந்த திருடனோட சதி திட்டமா தான் இருக்கும். சீக்கிரம் வா, நம்ம போய் அவனை தடுத்தே ஆகணும். வண்டியை எடு. ஓகே. அதுல போறான். அவனை ஃபாலோ பண்ணு பட்டு. வா வா வா.
இப்பவே பண்றேன்.